இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், நம்ம கண்ணு முன்னாடி நல்லா சூடாக ஒரு பிரியாணி வைக்கிறாங்க. அதுவும் நமக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி. அதோட ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் அரோமா ஃபீல் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபீல் பண்ணும்போது நமக்கு எச்சி ஊறுதா? அப்போ ஏன் எச்சி ஊறுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அப்போ இதுக்கு காரணம் நம்மளோட நியூரோகீமோ ரிசெப்டார்ஸ் அண்ட் நம்மளோட கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கொஷின் வரும், நம்ம கண்ணு முன்னாடி ஃபுட்டே இல்லை, பிரியாணியே இல்லை. அப்போ பிரியாணியே இல்லாத போது நீங்கள் அதை யோசித்தாலே எச்சி ஊறுது. அப்போ இது காரணம் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு பிரியாணி சாப்பிட்டு அதோட டேஸ்ட்டை நம்ம கீமோ ரிசெப்டர்ஸ் டேஸ்ட் பண்ணி அதை நம்ம பிரெயினுக்கு அனுப்பியிருக்கோம். அப்போ நீங்கள் எப்போ அந்த ஃபுட்டை நினைக்கும் போதும் நமக்கு அதுக்கான டேஸ்ட் உடனே ரியாக்ட் ஆகி நம்மளோட சலைவா செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ். அப்போ நான் ஒரு ஃபுட்டை பற்றி நினச்சாலே போதும் நமக்கு எச்சி வரும். அது நிஜமாகவே இருக்கணுன்ற தேவை கிடையாது. அப்போ நினச்சா மட்டும்தானா? அப்படி கிடையாது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போனோடனே அம்மா நமக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சுருக்காங்கன்னா அதோட ஸ்மெல்லே நமக்கு சொல்லுதில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய சென்ஸ் நமக்கு இந்த மாதிரி நம்மளோட கெஸ்டேஷனை இன்டியூஸ் பண்ணும்.